எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னா சொந்தமாக வீடு கட்டுறது. நம்ம வீடு கட்டுறதான் வாழ்க்கை லட்சியமாக எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி வீடு கட்டுறவங்க அதை எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக கட்டுவாங்க. அதுக்கு வாங்குற ஒவ்வொரு பொருளும் சிமெண்ட், மணல், அந்த கம்பி, செங்கல் இதெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சி பெர்ஃபெக்டாக அதை வந்து எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மனித உடலும். நீங்கள் கட்டுற வீடு தான் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அதோடைய லைஃப் இருக்கும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி சிமெண்ட், செங்கல், மணல், கம்பி எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி இந்த உடல் வாழ்றதுக்கு, இந்த உடல் இயங்குறதுக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம அந்த உணவில் வந்து தரமில்லாத உணவை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம பில்டிங் அப்படி கட்டுவோமா? வெறும் மணலை வச்சு பில்டிங் கட்ட நம்ம யோசிப்போமா? நம்ம சாப்பிட்ற உணவு பாருங்கள், தரமற்ற உணவு. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இருக்காது. காலை சாப்பாடு பிஸ்கெட்டு, டீ, நைட்டு வந்து பரோட்டா, ஈவினிங் போல் வடை, சமோசா, பன்னு, இந்த மாதிரி சத்துக்கள் மிக மிக குறைவாக உள்ள உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். அதாவது ஒரு வீடை வந்து நீங்கள் மண்ணை மட்டும் வச்சு கட்டினா எப்படி அந்த வீடு இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் சத்துக்கள் இல்லாத மண்ணு மாதிரி உணவை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை வச்சு அந்த உடல் இயங்குது. இப்போ அந்த உடல் எந்த கண்டிஷனில் வந்து அதோடைய வளர்ச்சிதை மாற்றம் இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாக எல்லா வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்லி மாவு, தோசை மாவு அரைச்சி வச்சுருவாங்க. ஒரு வாரத்துக்கு காலையில் நைட்டு ஒரு 2 தோசை, 4 இட்லி இப்படியே ஊற்றி அதையே வச்சு திரும்ப அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா பணம் செலவாயிடக்கூடாது, காசு சேர்க்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் சத்து இருக்கா, ஊட்டச்சத்து இருக்கான்னு ஒரு தடவை யோசித்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்ற அத்தனை உணவும் தரம் இல்லாத உணவுகள். சத்துக்கள் நிறைந்த உணவை தேர்ந்தெடுத்து என்னன்னு கேட்காதீங்க, நீங்களே தேர்ந்தெடுத்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் தேவைப்படுது. கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் ஏ, பி, சி, பி12 ஏகப்பட்ட சத்துக்கள் தேவைப்படுது. நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதிகப்படியாக சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவும் இல்லை அந்த அரிசி, இட்லி, தோசை இதை தான் திரும்ப சாப்பிட்றோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்குது. மற்ற உணவுகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. காய்கறி வந்து நம்ம மத்தியானம் சாப்பிடுவோம். அதுபோல் நம்ம இப்படி தேவையில்லாத இடையில அந்த மைதா உணவுகள் சாப்பிட்றோம். நமக்கு வந்து பசிங்கிற உணவு இருக்காது, செரிமான கோளாறு ஏற்படும், கரெக்டாக பசிக்காது, கரெக்டாக மலம் போகாது, உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். வயிறு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கனமாக இருக்கும், சாப்பிட்டா நெஞ்ச கறிக்கும், ஏப்பமாக வந்துகிட்டு இருக்கும், பின்னாடி காற்று போகும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த உணவுலேருந்து தான் வருது. உணவுகளை சத்தான உணவாக சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க. அந்த சத்துக்கள் தான் உங்கள் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இவ்வளோ பெரிய மனிதராக வாழ்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும்.